Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சும் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்சல்யூட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எடுத்து அதில் இருக்க தேங்காய் பால் தான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் உள்ள தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதில் தேவையான அளவு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்த் ஆக்க போகுது, சில்கினஸ் ஆக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பாலை வந்துட்டு இப்போ பாயில் பண்ணிக்கலாம் நல்லாவே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லாவே பாயில் ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி இது நல்லாவே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே ஒரு திக்னஸ் க்ரீமினஸ் ஆயிரும். ரொம்ப கட்டிப்படுத்தணும்லாம் கிடையாது, லைட்டாக ஒரு க்ரீமினஸ் மாதிரி இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே திக்னஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நல்லாவே திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இது நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஹேர் பேக்கு. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு 1/2 hour கூல் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ரொம்பவே சிக்காக இருக்கும், அதனால் நம்ம என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் சிக் எடுத்துக்கிறேன். இப்போ சிக்க எடுத்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு ஹேர் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஹேரை நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணதை வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டேன். வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு பன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஹேரை நல்லா இது மாதிரி நல்லாவே முறுக்கிக்கலாம். முறுக்கி ஒரு பன் மாதிரி நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பன் போட தெரியல, அதனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. நீங்கள் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பன் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஏதாச்சும் மைல்டான ஷாம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணிக்கல, ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த கோகனட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் முடிய நல்லாவே காய வச்சுட்டேன், அதனால் லைட்டாக சிக்க ஏதாச்சும் இருந்தால் எடுத்து விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இந்த ஹேர் பேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.